இந்த 2 அடி 3 அடி 4 அடி அளவு திட்டம் போடணும். நாங்க ஏடி பண்ணிட்டா ஃபோர்ஸ் ரொம்ப அழுத்தம் கல்ல எடுத்துக்கிட்டு ஒரே தான் போடணும்னு பாக்குறோம். நெட்டுக்கு போட்டோம் சொன்னா கொட்டை போடலாம்னு பாக்குறேன். வேற இதே மாதிரி தலை போட்டு கொட்டை போட்டு விட்டுருவோம். எல்லாரும் போற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நல்ல முறையில் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வாயு போல நல்ல சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வேண்டிக்கணும். அவ்வளவுதான் கோரிக்கை நிறைவேற்றப்படும் நன்றி சொல்கிறேன். அருமை அருமை. அப்புறம் சார் இந்த இன்சூரன்ஸ் அப்படிக்கான நானூற்றி அந்த இது யாருக்கு என்னுடைய ஏன் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது சார். அப்போ நம்ம அனுப்பிச்சு வச்சுங்களேன், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவன் அங்கேயே ஜியோ திருப்பி அனுப்புவான். அப்புறம் என்ன பண்ண சொல்லுவாங்க, நீ வந்து இது கம்பெனி சொல்லுவாங்க கமிஷனர் இருக்குது அங்கே அனுப்புவோம். அப்புறம் ரெக் பண்ணி அனுப்புவார். இது ஃபுல்லாக ரெக் பண்ண முடியும் கூட 3 இயர்ஸ் வச்சுருக்கான். அப்போ என்ன பண்ணான், மாப்பிள்ளைக்கு நல்லா தெரியும், லிஸ்ட் நல்லா தெரியும். அங்கே என்ன கேட்டான்னா, உன்னுடைய வந்து பேங்க் பாஸ் ஃபஸ்ட் பேஜ் காசு செக் அனுப்புன்னு சொன்னான். அனுப்பிச்சாச்சு. 6 மாதம் கழிச்சு உன்னோட ஒரிஜினல் அனுப்பணும். ஒரிஜினல் இருக்கு சார். டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி இதில் அமைச்சு போய் மேலே போய் இங்கே ஜேடி உசிலம்பட்டி அங்கேருந்து வருத போனதுக்கப்புறம் 6 கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு சொல்கிறான். இந்த இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நான் போன மீட்டிங்கே சொன்னேன், இது ஒரு கண்டித்து ஒரு தீர்மானம் போனீங்கன்னு சொன்னேன். மூத்தவர்களில் கூட எழுதியிருக்காங்க, பார்த்து எனக்கு தெரியும். இப்போ நீ ஒரு அனைத்து இந்த துறை அவங்க ஒரு கண்ணார் தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரே எடுத்தாங்க. லெட்டர் வந்துச்சு. சந்திரசேகரன் நண்பர் போட்டிருந்தார். தயவுசெய்து அதுக்கு ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிக்கிறான். அதாவது பாதிக்கப்பட்ட நான் சொல்கிறேன், பாதிப்பு நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இதெல்லாம் உபயோகமாக இருக்குன்னு கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு கணக்கு கண்டுபிடிக்க. வாடிப்பட்டி அண்ணன் திரு சார்பிலே அனைவருக்கும் வணக்கம். எப்போதும் நானும் புருஷன் சேர்ந்தா வருவோம். நேற்று வந்து திண்டுக்கல் கல்யாணத்துக்கு போனேன், ஞாபகப்படுத்தி நான் கார் வருங்க போயிடலான்னு சொன்னார். ஒரு காலில் ஃபோன் பண்ணி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னா, இந்த கிளையிலே நான் தான் வயதான இளைஞர். வேற வழி இல்லை. இளைஞர் சார், வயதானது வயதானவர்களே ஒரு இளைஞர். இளைஞர் தான் வயதானவர். அவர் மாதிரி உங்களால் நடக்க முடியுமா? நீங்க வயதானவர் தானே, அவர் வயதானவர் தான். என்ன மாற்றி மாற்றி பேசுறீங்க? இளைஞர் கூடாதுன்றீங்க, வயதானவர் தானே இளைஞர் சொல்றீங்க. வயதானவர் அவர் மாதிரி நடக்க முடியுமா? நீங்க நடக்க வாழ்த்துக்கிறேன். இளைஞர் சொல்லாதீங்கன்ற எங்கள் செயலாளர் வந்து அவங்க அம்மா முடியல, கால் எடுத்துட்டு ஒன்று ஒழிஞ்சிச்சு. அவர் குழம்பு போயிட்டார். அவர் தலைவர் இருக்கிறான், தலைவரும் அதிகம் வர முடியல. எல்லாரும் வரன்றதுக்காண்டி மாதம் ஒரு சீட் எடுத்து 5ஆம் தேதி அப்போ ஒரு 10-15 உறுப்பினர் வருவாங்க. அந்த சீட்டு இன்னும் சீட்டு கமிஷனாக ஒரு 400 ரூபா 500 கிடைக்குது. அது மூலமாக கரண்ட் பில்லு தர முடியும். கரண்ட் பில்லே மாதத்துக்கு 450 ரூபா 500 வந்துடுது. அது கரண்ட் பில்லும் கட்டுறோம் நாங்கள். என்ன இந்த இந்த வருடாந்திர கூட்டம் போட்டு சொல்லி நாங்கள் அவர் கேட்டார் என்கிட்ட, எனக்கு சேராதியே போன போட்டு 12,000 கை காசு செலவு பண்ணோம். 170 வந்தாங்க. எப்போவுமே எப்படியும் ஒரு 250 வருவாங்க. ஆனால் போனது 107 பேர் தான் வந்தாங்க. எல்லாருக்கும் பாத்திரம் கொடுத்து சாப்பாடு போட்டோம், மற்ற செலவு கொடுத்து கடைசியில் 12,000 ரூபா வந்து கை காசு வச்சு ஆடி சட்டம் போட்டு ஆடிக்கிறோம். என்ன 12,000 ரூபா சங்க காசு செலவழிச்சிங்க? ஆமாம், அது எப்படி நீங்கள் வந்து முன்னாலே மிச்சம் வரும், எங்களுக்கு 7,000 மிச்சம் வரும். இப்போ வந்து செலவழிச்சிங்க, இது வந்து தேவையாது கூட்டம்னு சொல்லி சொன்னார். செக்ரட்டரியை கன்சல்ட் பண்ணி அங்கே தலைவர் வச்சு யார் பண்ணணுன்னு நானும் தலைவர் தான் எல்லா ஊருக்கும் போய் அழைப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் இல்லை, தலைவர்னால முடியலை. என்னுடைய பைக்கில் ஏற கொண்டு முடியல. ஏருக்கு வந்து பிடிச்சிங்கண்ணே, பத்திரம்னே, பைய இறங்குனே அப்படின்னா கீழே இறங்குற பின்னால் கையை பிடிச்சி குடி போனே இருக்குது. இது மாதிரி என்ன, நான் தான் வண்டி ஓட்டி போகிறேன், அவர் தான் கூட வர்றார், வேறு யாரும் அதில் செயல்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. இல்லைங்களா? இங்கே எப்படின்னா வெக்கப்பட்டு சொல்கிறாங்க, 12 மணி சரி தண்ணி வர போகிறாங்க கூட 12 மணிப்பா நாங்கள் வர்றோம் பாப்பா அப்படின்னு 12 மணிக்கு 10 மணிக்கு மேலே கூட ஆரம்பிங்கன்னா 12 மணிக்கு போயிடுறாங்க. அப்படிலாம் ஆகுது. ஏன்னா அது செயல்படுறது நானும் தலைவர், அது தலைவராக முடியாது சொல்லுவார், நான் தான் அங்கே ஓட வேண்டியது.
அதான் வருடாந்திர கூட்டம் என்பது கேட்டோம். நாங்கள் கேட்டபோது சேர சட்டம் போட்டார். அவர் கோயம்புத்தூர் போட்டார். இந்த அடுத்த மாதம் அங்கே வர அவரால் அங்கே வந்து பொழுது போக முடியல. ஏன்னா கோயம்புத்தூர் பெரிய டவுனு, அவர் பொழுதுபோக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் டிவி பார்க்குறாரு, இதெல்லாம் படுத்துங்கிறாரு. எனக்கு ஒன்றும் முடியல பையன், என் மனைவியை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் வந்தீங்கன்னா உன்னை கூப்பிடுவேன், நீ வந்து எனக்கு ஏதாவது பண்ண செய்வேன் அப்படின்னு தான் நிலைமையாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டு நாங்கள் இந்த சீட்டு நடத்துறதுனால ஒரு 500 ரூபாய் எங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த 500 ரூபா வச்சு நாங்கள் சேர்த்து கரெக்டாக கட்ட முடியுது, வேறு ஒன்றும் பண்ண முடியல. 2 பேர் சேர்ந்தாங்க உறுப்பினர்கள். அதில் ஒரு இறந்துட்டார். 2 பேர் சேர்ந்தாங்க உறுப்பினராக. ஊருக்கு இறந்து விட்டார் 2 வருடம். அப்போ இது மாதிரி இருக்குது. மூத்தோர்கள் சொல்கிறோம், நாங்கள் சேர்றாங்க. பல பேர் புத்தகம் ஒரு மாதிரி நீ வாங்கி தரையா திரும்ப வளைய நக்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஆயுள் சிந்தா கட்சிக்காரங்க தலைவர், அவருக்கு வந்து நீங்கள் போனது கூட ரிப்பேர் பண்ணாங்க. இந்த மாதிரி நம்பர் கேட்டார். அதுல நீங்க தப்பு பண்றீங்க. என்ன பண்ணுங்க? அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டலை, தெரியுதா? ஏற்கனவே ஒரிஜினல் டிஃபரன்ஸ் காஸ்ட் கட்டணும். ஏற்கனவே ஒரிஜினலா ஒரு ரேட் போட்டுருக்காங்க, அப்புறம் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரிஜினல் ரேட்டுக்கு ரிவைஸ் பண்ண ரேட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கட்டணும். எவ்வளோ வருது? 450 ரூபாய் என்னமோ வருது. அது கட்டணும். கட்டினாதான் உங்களுக்கு மூத்தார் குரல் வரும். பொருளாதாரத்தை பேசிட்டு கட்டிடணும். இது எத்தனை 3 தடவை சொல்லியாச்சு. ஆமாம், ஒரு மீட்டிங் எப்படி நடராஜன் சார் அந்த ரூலை விட மாட்டேங்கிற 10 சங்கத்துக்கு ஆயுள் மூலம் வந்து இருக்குது. சங்கத்துக்கு வரக்கூடியது இன்னும் தலைவர் கூடியது. அப்புறம் என்ன சொல்றாரு? இல்ல சங்கத்துக்குன்னு காசு கட்டணும்ல. சங்கத்துக்கு கரெக்டாக வந்துருந்தேன். கரெக்டா வந்துருதுங்க. சங்கத்துக்கு கரெக்டா வந்துருதுங்க. அந்த பீரியட் முடிஞ்சு போச்சுன்னு நின்றோம். பீரியட் முடியல வந்துட்டே இருக்கிற பாருங்க. ஆயுள் சந்தா தலைவர் கட்டிக்கிறாரு. ஒரு 4 மாசம் வரல. இப்போ இந்த வந்துச்சு. நான் தான் அவர் நம்பரை பிடிச்சிக்கிட்டு டைரியில், அவர் தான் ஞாபகம் மாட்டார். அந்த ஆயுள் நம்பர் நான் தான் பிடிச்சிக்கிட்டேன், சங்க நம்பர் பிடிச்சிக்கிட்டு டைரி பிடிச்சிக்கிட்டேன். நிறைய பிரச்சனை கேட்கலான்ட்டு நிலைமை. இதுல அந்த டிஃபரன்ஷியல் காஸ்ட் கட்டணும் சார். நான் சொல்லிடுறேன். போனதே சார் சொன்னேன். அப்புறம் இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் எல்லாருக்கும் கேட்குறேன். இந்த சங்கத்துக்கு கேட்குறாங்க. நானே மாட்டி முடிக்கிறேன். என் மனைவிக்கு மிகப்பெரிய நோய் வந்துச்சு. இங்கே தான் மித்ரா ஆப்ரேட் பண்ணேன். அப்புறம் நாங்கள் வந்து அந்த பில்லில் எனக்கு இந்த சப்மிட் பண்ண தெரியாது. எனக்கு மூத்தோர் குரலில் உரம் வந்துச்சு, ஜியோ வந்துச்சு. அதை வச்சு நான் சப்மிட் பண்ணும்பொழுது இங்கே போய் கேட்டேன், சார் நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு நான் பண்ணுறீங்க சார், 15 நாள்லேருந்து 30 நாளுக்கு நீங்கள் அதுதான் பண்ணணும். ஒரு 15 கிரேஸ் பீரியட் சலுகை. அவன் 30 நாளைக்குள்ள நீங்கள் பண்ணி ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் மாமா ஒருத்தர் மாதிரி இருக்கார், அவரை வச்சு நான் பண்ணேன். அப்புறம் அவர் வந்து முதலமைச்சருடைய இதுக்கு போயிட்டார். அதாவது போட்டு அங்கேருந்து திரும்ப வந்துச்சு. இப்போ இங்கேருந்து திரும்ப போனால் அங்கே உசிலம்பட்டி ஜெயிலு இருக்குதான் அது. அப்போ திரும்ப ஒரு அனுப்பணும். நாங்கள் அனுப்பினா வந்து சான்ஸ் ஆகலை. திரும்ப வைக்க பண்ணிக்கிட்டு சர்வீஸ் தான் இருக்கும். அதாவது வாங்குறாங்க, தரமாட்டாங்க. அதான் தான். அதாவது பருத்தி கொடுக்குற போடுவாங்களா, போடும்போது வாங்கிக்கணுமா, திரும்ப எடுத்து வராங்க. பருத்தி குடியிருப்பு இருக்குது. அது மாதிரி வாங்குறாங்க, திரும்ப தரமாட்டாங்க. அப்புறம் ரீஇம்பர்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க. ரீஇம்பர்ஸ்மெண்ட் போட்டால், சார் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இங்கே கொடுக்கா சார், நீங்கள் டெஸ்ட் போடுங்க டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சவால் வருது. அங்கே ரீஇம்பர்ஸ்மெண்ட் போடுறாங்க சார். ரீஇம்பர்ஸ்மெண்ட் போட்டாங்க கிடைக்காதான். இங்கே தான் டிஸ்ட்ரிக்ட் மாற்றிட்டாங்க. ஆமாம், அதான் படம் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அந்த பொண்ணை பார்த்தேன். நான் பார்த்து, சார் இந்த மாதிரி 4 பேர் போட வேண்டியது சார், கூலி உங்களுக்கு முடிவு தான் பணம் கொடுப்பாங்க. அப்படின்னா என்னென்னா அரசாங்கத்துக்கு காசு வந்து கஷ்டம். ஆமாம், இன்னும் இதுதான் உண்மையாமே. அண்ணன் வந்து வர முடியாதனால என்னை அனுப்பினார். நன்றி. நான் தெரிஞ்ச கருத்து சொல்லியிருக்கேன். நான் எப்போவுமே எங்களோட ஒத்துழைப்பு சங்கத்துக்கு எப்போது உண்டு. தலைவரை பொறுத்த மட்டும் ஒரு செயலாளர் தானே. அவர் தலைவர் போஸ்ட்டு ரொம்ப நாளாக வேக்கண்டாக தான் இருக்குது. அவர் காலையில் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு 9 மணி இருக்கும், ஆனால் 700 ரூபாய்க்கு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன், என்னால் வர முடியல அப்படின்னா. என்ன பேசுகிறது குரல் நடுங்குது. என்னென்ன யாராவது ஒருத்தர் அனுப்புங்க அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. அதோடு வச்சுட்டார். ஆக வந்த நபர்களில் வந்து 3 ஆதாரக்கிளை தலைவர்கள் அவர்கள் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டீங்க. அவர் வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னார். போன தடவை இதே பாயிண்ட்டை தான் வலியுறுத்தினார். ரொம்ப இல்லை, ஒரு சின்ன செய்தி சொல்லுங்கள். எழுச்சி நாள் 24 கொண்டாடினோம். அது மாவட்ட மைய தலைவர் அவர்கள் வந்து சிறப்பிச்சார். அதுக்கு வட்டக்கன் சார் நன்றியை தெரிவித்துக் அது ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க. ஒரு முருகேசன்கிற எஸ்பி வந்து என்ன சொன்னார், பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. தலைவர் நம்ம ஒரு யூபிஎஸ் வாங்கி வைக்கணும், அதுக்குண்டான மெஷினரிஸ் பண்ணால் தான் இந்த நேரத்துக்கு வந்து திடீர்னு ஆஃப் ஆயிடுது, என் நேரம் பேசுகிறதுக்கெல்லாம் கேட்குதில்லை அப்படின்னு சொல்லி. கட்டணம் நீளமான கட்டணம். ஆமாம், தலைவர் மலரஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. பழைய மாநில தலைவருக்கு அந்நேரம் ஆஃப் ஆச்சு.
அப்போ இவர் கரெக்டாக சொன்ன உடனே அந்த எஸ்பி அவர் முருகேசன் எஸ்பி தான் சொன்னார், சார் எங்கள் வீட்டில் யூபிஎஸ் இருக்குது, நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ன் ஹி ஹேண்டட் ஓவர் தி யூபிஎஸ் போல் 2 நாளைக்கு அதில் செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க. கொடுத்துட்டாரு. அதுதான் புது பேட்டரி போட்டு யூபிஎஸ் போட்டோம். போட்டோம் சார். அருமை அருமை. புது பேட்டரி வாங்கி அவருடைய யூபிஎஸ் வச்சு கனெக்ஷன் பண்ணோம். அதனால் செயல்பட்டு அந்த சிறப்பான செய்தி. தாசில்தாருக்கு நன்றி கடன் படணும். தாசில்தாரில் ஒரு எஸ்பி கட்டடம் கொடுத்துருக்காரு. சரியா மெயின்டைன் பண்ண சார், சரியா மெயின்டைன் பண்ணல, எனக்கு அதை கெடுப்பு. சரிங்க. ஏன்னா அந்த இறங்கும் கரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் தண்ணி ஊற்றணுங்க. அது 6 மாசத்துக்கு கூட அந்த இது முட்டை விட்டு இல்லைண்ணே, அதை பார்க்கணும், கரெக்டாக பார்க்கலாம். அந்த பாட்டு தான் சார், வேற ஒன்றும் இல்லை. ஏன் பார்த்து கரெக்டாக திருமங்கல கிளை வந்து அந்த கொடுத்த அந்த தாசில்தாருக்கு உண்மையிலே சொல்லணும், நன்றி கடன் உண்மையிலே கட்டணம் கொடுத்ததுனாலே நல்லா ஈஸியாக போட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக சார் ஒரு தகவல் லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, NHI ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் பென்ஷனர்ஸ் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு விட்டு GOMS நம்பர் 130 7/6/2024 கவர்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மெடிக்கல் இதில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது கவர்மெண்ட்டில் நோட்டிஃபை பண்ணுற அதை தான் அனுப்பிக்கிட்டோம். அது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நீங்கள் அட்மிட் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லி 7/6/2024 ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. GOMS நம்பர் 130. இந்த சார் கையில் எடுத்து வந்துட்டார் ராஜாமணி சார். பேப்பர்லேயும் போட்டிருந்தாங்க. அது அவங்கவுங்க கட்டியிருக்காங்கல்ல, புது கட்டியிருக்காங்கல்ல, ஆமாம். அதுல NGO வார்டு ஓபன் பண்ண போறாங்க. ஓ மெடிக்கல் கிரவுண்டில் இங்க மதுரையில இங்கே இந்த ஃபஸ்ட்டு தனி வார்டு ஓபன் பண்ணி தான் இதில் மானிட்டர் பண்ண முடியும். ஆமாம் ஆமாம் அது நாங்கள் தீர்மானத்திலே போட்டுருக்கோம் சார். ஆமாம் நீங்கள் தீர்மானத்திலே போட்டுருக்கோம். ஆமாம். அந்த டீன் சம்மந்தப்பட்ட டீன் இருக்கு. நீங்கள் டைரக்ட் கொடுத்து தனி வார்டு தனி பெட்டு போட்டு. ஆமாம். இப்போ அது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டு வித் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்துருச்சு அப்படிங்கிறதா போட்டிருக்காங்க செய்தி. நல்லா கவனிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா? இப்போ தானே பை உத்தரவு போட்டு போன மாதம் உத்தரவு போட்டிருக்காங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எப்படி கவனிக்கிறாங்க அந்த அதே மாதிரி கவனிக்கிறாங்க. அருமை அருமை. அது இருந்தால் போதுமே, நம்ம தான் போகிறதில்ல. அது இருந்தால் போதுமே. நம்மளை உடனே சேர்த்து காசை கட்டுறான்றேன். 2 டிபார்ட்மெண்ட் தான். மற்ற வேறு செய்திகள் நம்ம இருக்கா சார்? துணைத் தலைவர் சொல்லணுமா? நீங்கள் என்னன்னு சொல்லணுமா? தற்பொழுது துணைத் தலைவர் அவர்கள் உரையாற்றுவார். எல்லாருக்கும் ஒரு அப்பீல். என்ன? மதுரை மாவட்டம் வந்து ஒரு அப்பீல் மெம்பர்களுக்கு புறமே மதுரை மாவட்டம் ஃபைனான்சியல் வந்து பிசிக்கலா பெட்ரிட்டனா இருக்கு. முன்னாடி வையபிளா இருந்துச்சு சார், 18 லட்சம் 20 லட்சம் முதல்ல இருந்துச்சு, வயபிளா இருந்துச்சு. இப்ப வையபிளா தான் வையிற மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்குன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இவர் எத்தனை நாள் தன் பையில இருந்து செலவு பண்ணுவாரு? வருமானம்ன்றதே கிடையாது. சில நேரங்கள்ல நான் சில செலவுகளை எல்லாம் ஏத்துக்கிறேன், சாப்பாடு செலவுலாம் அவர் எடுத்துக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம். சில நேரங்கள்ல இருங்க வரேன், அதைத்தான் முதல்ல சொல்லிட்டுல கடைசியில் அதுக்கு போகணும். செலவு அன்றாட போஸ்ட் ஆஃபீஸுக்கு அவர் அனுப்புறதை பார்த்தீங்கன்னாலே பயமா இருக்கு. அவ்வளோ அனுப்புறாரு. மெட்ராஸுக்கு அனுப்புறது, நம்ம மெம்பர்களுக்கு பூரா அனுப்புறது எல்லாமே. இதையெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இவங்க கொடுக்குற தான் நம்ம பண்ணிக்கிறோம். அந்தந்த ஆதாரக்கலையிலிருந்து சங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தான் வாங்கி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது போதுமானதே கிடையாது. 3 டைம்ஸ் போதுமானதே கிடையாது. அதனால மெம்பர்கள் எல்லாருமே ஏதாவது மாவட்ட மையத்திற்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகளை பண்ணி ஏதாவது ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனுடைய உங்களுடைய நம்ம நண்பர்கள் ஒத்துழைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும், இல்லாட்டா செய்ய முடியாது. இப்போ எவ்வளோ சார் ஆசா நேட்டில் பேலன்ஸ் இருப்பா? கேள்விக்குறி தான், 0 தான். பூரா கையில இருந்து தான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஐயா ரொம்ப மோசம். ஐயா நாங்க வெளியே சொல்லாம இருக்கோம். நான் தான் சொல்றேன்ல, எப்படி அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படியே இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற காசு அப்படியே இருக்கு. ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற காசு அப்படியே இருக்கு. சொல்றத கேளுங்க. ஐயா
யார் மிச்சாமே கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற காசு அப்படியே தான் எப்படி இருக்கு. எப்படி ஃபிக்ஸ்டில் பண்ணி எடுக்கவும் முடியாது, போடவும் முடியாது. போடலாம், சரி, எப்படி ஏற்கனவே போட்டுருக்கோம்ல சார். அது இருக்கு இருக்கு. சார். அது தொடல. எடுக்க முடியாது, ஏன் பொருளாளர் இல்ல, அப்படி சொல்லுங்க. தலைவர் மட்டும் கையில் போட முடியாது. அதெல்லாம் எடுத்து செலவழிக்க முடியாது. போட முடியாது, அந்த மாதிரி செய்ய முடியாது. பைலா எப்படி இருக்குன்னா 2 பேர் ஆபரேட் பண்ணணும், பொருளாளர் தலைவர். அதுல டீவியேஷனே கிடையாது. நீங்க எந்த ஜெனரல் பாடியில மீட்டிங் போட்டு ரெசல்யூஷன் போட்டாலும் செல்லாது. பேங்க்ல ஒத்துக்கிற மாட்டாங்க. இப்ப பேங்க்ல இருக்கிற காசை நம்புறது இல்ல. இவங்க கொடுக்குறாங்கல்ல, வருடாந்திர கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு அப்படியே நகட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வேற ஏதாவது மீட்டிங் சொன்னா சில செலவுகளை நான் ஏற்கிறது, சில செலவுகளை அவர் பார்த்துக்கிறாரு. இப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் போறோமே தவிர அது எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும்? வேற செய்ய இது வரைக்கும் பண்ணியாச்சு. 2 வருஷம் அப்படிதான் 2 வருஷமா பண்ணியாச்சு. 2 வருஷம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு சார். 2 வருஷமா பண்ணியாச்சு. கார் செலவு பண்ண சாப்பாடு செலவு பூரா அவர் சில ஃபங்க்ஷன்ஸ்ல அவர் எடுத்துக்கிறாரு. இல்ல நாளைக்கு இந்த சாப்பாடு நான் தான் போட்டேன் எல்லாத்துக்கும் அப்படின்னு அந்த பேச்சு வந்துரும் சார். நான் சொல்லவே மாட்டேன் எப்பயுமே. இல்ல, நீங்க சொல்ல மாட்டீங்க. மத்தவங்க எல்லாம் சொன்னவங்க எல்லாம் எத்தனையோ அதை பேர். விடுங்க, அதை விடுங்க. அந்த சங்கம்ங்கிறது பொதுசா மெம்பர்ஸ் யார் இருக்கிற இந்த வார்த்தை வர்றதுன்னா இல்லங்க ராஜாமனே, இன்று சங்கம் இருக்கின்ற நிலைமைக்கு யார அதெல்லாம் நான் தான் பண்ணேன், இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லி யார் சொல்றது பேர் வாங்கிருக்கலாம் ஒண்ணு. நடந்தா எப்படியாவது சர்ச்சை. சங்கம் நடக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் பண்றோம். நடந்தா சர்ச்சை. சங்கம் நல்லபடியா நடக்குதா அவ்வளவுதான். அடிப்படையில செய்யற சார். அவ்வளவுதான். பின்னாடி ஏதாவது ஒரு அதெல்லாம் ஒண்ணு வராது. யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்றதுக்கு ஆள் கிடையாது. பொது ஸ்தாபனம். யாரும் சொல்றதுக்கு ஒரு பேர் கிடையாது. ஏன்னா பர்சனல் கான்ட்ரிபியூஷன், அதாவது மாவட்ட சங்கத்துக்கு உங்களுடைய நல்ல மனதுக்கு ஏற்றாப்புல எவ்வளவு டொனேஷன் கொடுக்க முடியுமோ டொனேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வரவேற்கிறோம். உங்களை இந்த சங்கம் என்றென்றும் மறக்காது. நான் பொதுவாக தானே கேட்கிறேன், மெம்பர்கள் தானே கேட்கிறேன். நான் தான் மெம்பர்கள் தான் சொல்றேன். பணமும் எடுக்க முடியாது மாப்பிள்ள. யார் போடுறது? பொருளாளர் வரணும்ல. நாமினேட் பண்ணாலுமே ஆள் வரணும்ல. நீங்க இங்க மதுரை டவுனுடைய நிலைமை தெரியாம பேசுறீங்க. தெரியுதா? நிலைமை வேற. கோரிக்கை வச்சாங்க. துணைத் தலைவர் ஒரு கோரிக்கை வச்சார், நிதிநிலை சரியில்லை. நிதிநிலை தான் ரொம்ப சொன்னது பெட்ரோல் தான் அது சவக்குடிக்க போகிற சூழ்நிலை வந்துச்சு. என்னென்னா அவர் எவ்வளவு தான் ஒரு நாளைக்கு அவர் வந்து மகுப்பு பாஷா தலைவர் 129 2 லட்சம் நேரம்னு ஒரு நாருக்கு 10 தப்பாக அனுப்புகிறார். எனக்கு அனுப்புனாரு, மாநில நிர்வாகிக்கு சொல்லும்போது அது அவர் கையிலேருந்து அனுப்புகிறாரு. இந்த கவலை தீர்ந்து வச்சு நான் கேட்டேன், கவலை திருவள்ளூர் நாங்கள் அழைச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். வேணாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம பக்கம் இருக்குது. அதனால் ஒரு நன்கொடை ரசீது ஒன்று போட்டு வர்ற உறுப்பினர்கள்ட்ட இதனால் ஒரு நன்கொடையை வசூல் பண்ணணுங்கிறது எனது கருத்து. துணைத் தலைவர் கருத்து வசூல் பண்ண வாங்க செய்யலாம் சார், செய்யலாம். ஏன்னா பணத்தை எவ்வளோ எல்லாத்துக்கும் மேக்சிமம் இந்த மாவட்ட சொல்றாரு. இன்னைக்கு கூடி இருக்கிறவங்கள்ட்ட நன்கொடை யார் யார் எவ்வளவு தரீங்கன்னு கேளுங்க. என் சார்பா ஒரு 1000 ரூபாய் நன்கொடை நான் கொடுக்குறேன். நபரடி 1000 சொல்றவங்க எதுக்கு நிறையா சார் அன்பான நண்பர்கள் உங்களுக்கு நன்கொடை கொடுப்பேன். நாங்கள் கேட்டே பழகிட்டேன். அதை சொல்லுங்க. 500 ஆரம்பம் 500 சார் 1000 ஆகிடும்.
சார் இவர் தாராள நண்பர்கள் சொல்லியிருக்காரு நம்ம சங்கத்துக்கு. சார் வந்து ஆர்டிஓ சுப்பிரமணியன் இன்னைக்கு வரைக்கும் அவர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு சார். முதல்ல இவருக்கு தான் சார் பாராட்டு. இடையிலே ஒரு தடவை 1000 ரூபாய் கொடுத்தாரு சார் வந்து ஒரு 6 மாதம் முந்தி. ஆமாம், ரொம்ப உதவியா இருக்காரு. இதையும் நான் தாராள ரசீது இந்த ரசீது ராஜேந்திரன் ஆக நிமிஷம் நண்பர் நன்றி. வெங்கட கிருஷ்ணன் 500 ராஜேந்திரன் 1000 ரூபாய் வந்து அவர் டிஎஸ் போட்டிங்களா? வெங்கட கிருஷ்ணன் இன்னொரு 500 ரூபாய் இவர் வாடிப்பட்டி என்ன ராஜேந்திரன் ராஜேந்திரன் 500. இவர் வெங்கட கிருஷ்ணன் கைது வெங்கட கிருஷ்ணன் உறுப்பினர்கள் தான் நம்ம மாவட்ட உறுப்பினர். அந்த மாவட்ட உறுப்பினர்கள் மறைந்தால் போய் அவர்கள் நம்ம மாத மரியாதைலாம் செய்வோம் இல்லை தற்போது. ஆனால் அவர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெற்றுவிட்டார்களா என்பதை நான் முடிவு செய்யவில்லை. அதனால் அதை கொஞ்சம் அதையும் நீங்கள் வந்து இவ்வளவு ஆர்வமாக நீங்கள் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, 2 பேர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து அதை பரிசீலனை செஞ்சு அந்த குடும்ப ஓய்வூதியம் பெற்றுக் கொடுக்கணும். நம்மளுடைய இடமே இல்லை, கண்டிப்பா செய்யணும். என்னன்னா மெம்பர் தான் சார் இறந்து போறாரு. ஆமாம், அதனால் நம்ம மெம்பர்கள் செய்யணும். 2வது வந்து அவங்களுடைய குடும்ப ஓய்வூதியம் வாங்கினாலும் நம்ம மெம்பராக சேர்த்துக்கணும். குடும்ப ஓய்வூதியம் வாங்கணும். நம்ம பண்ணுற அந்த உதவி அவங்க வந்து அப்படியே மனமகிழ்ச்சி அடைந்து அவங்க வந்து அதை கண்டிப்பாக அவங்க செய்யணும். அந்த அதை ஒரு தயவுசெய்து சார் சரி தயவுசெய்து இறந்து போன நபர்களை நன்றி நன்றி. அது செய்யுங்க தயவுசெய்து. நன்றி. ஏன்னா போய் ஒரு மாலையை போட்டு வந்தா அவ்வளோ நம்ம கடன் முடிஞ்சு போகுது. ஆமாம், உதாரணத்துக்கு இது சிறிதரன் தாழ்ந்தார் பழைய அப்புறம் சிறிதரன். ஆமாம், அந்த சிறிதரனுடைய பிள்ளைகள் கல்யாணமான பிள்ளைகள் அது 230 ஜீவ பிரகாரம் அவங்களுக்கு தெரிஞ்சு வாங்கிக்கலாம். நம்ம தலைவர் மாநகர் கிளை தலைவர் நிறைய வந்து அவர் பாராட்ட எவ்வளவு இருக்கு சார். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. குடும்ப ஓய்வு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேசலாம் இருந்தது. முடிச்சு 54 பக்கம் ஒரு சீடர் வச்சிருக்கேன். அதே மாதிரி கேஸ்ல 2-3 ஆளுங்க வந்து நானே கேட்கிறேன். டொனேஷன் தர்றது இல்லை. ஒரு 3000 ரூபா கொடுத்தாங்கன்னா நானும் ஒரு 500 ரூபா வச்சுக்கிட்டு 500 ரூபா 1000 வச்சுட்டு இங்கே ஒரு 1000 ரூபா கொடுத்துட்றேன். டொனேஷன் கொடுக்கல 3200 மெம்பரை சேர்த்துடுறோம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்டி கலெக்டர் எம் நடராஜ் இறந்து போனாரு. மனைவிக்கு எல்லாம் ஏற்பாடு சேர்த்துதான் திருமணத்தை மெம்பர் சேர்க்கறது. அந்த மாதிரி அம்புரோசு உங்களுடைய கருத்து ஏற்புடையது. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். நானும் தலைவரும் அம்புரோசு கண்ணுக்கு போனோம், சிறிதரன் வீட்டுக்கு போனோம், பார்த்தசாரதி வீட்டுக்கு போனோம். மாலையெல்லாம் போட்டு எல்லா மரியாதையெல்லாம் பண்ணிட்டு ஒரு தலைவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் உட்கார்ந்துருப்பேன் உங்களோட பேசிக்கிட்டு, அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுகளை கூப்பிட்டு பேர் முதற்கொண்டு தெரு என்ன ஏதுன்னு எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு காரியெல்லாம் முடிஞ்ச உடனேயே டெத் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு பென்ஷனுக்கு எங்கள் அசோசியேஷன் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதான் சொல்கிறோம். இதே மாதிரி தான் செய்கிறோம். அம்புரோசிக்கும் அதே மாதிரி பண்ணோம், பால்சாரதி வீட்டுக்கு அதே மாதிரி தான் பண்ணோம். செஞ்சுட்டு அவங்க வீட்லேயும் மெம்பராக சேர்த்துக்கோங்க. அல்ல அவர் வர்றாங்க, இங்கே வர்றாங்கல்ல, அப்போ நாங்கள் சேர்த்துக்குருவோம். அதை நாங்கள் பண்ணிட்டு அதை வந்து ஃபோன் போட்டு ஒரு ஞாபகப்படுத்துங்க. டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா? ஏன்னா ஃபேமிலி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் வாரிசு சர்டிஃபிகேட் தேவையில்லை. வெறுமன டெட் மட்டும் போதும். டெட் வாங்கிட்டீங்களா வாங்க, பாரம் வச்சிருக்கீங்க புட்டப் பண்ணி கொடுங்க, அவங்க ஆதார் கார்டு அதெல்லாம் கொண்டாட சொல்லுங்க, செஞ்சு கொடுங்க தயவுசெய்து. சிலர் அந்த டெத் சர்டிஃபிகேட் வாணுங்கிறதே ஃபேமிலி பென்ஷன் வாணுங்கிறது அடிப்படையே தெரியாமல் இருக்குது. அதனால அவர் சொல்றது ஏற்புடையதான். நம்ம ஞாபகப்படுத்தும். இந்த கோரிக்கையை நீங்கள் பரிசீலனை செய்து அந்த உறுப்பினர் மறைந்த உறுப்பினர்களுடைய குடும்பத்திற்கு உதவி செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு
நகர் கிளைக்கு போறது அவரு இல்ல. சேர்ந்து இருக்காருல்ல இல்ல, நகர் கிளைக்கு மரியாதையே பண்றது இல்ல. என்ன? ஆமா. சார் நான் மெம்பர்ஸ் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நான் இருக்கேன். மரியாதை பண்றாங்க. சொல்றாரு நான் வந்து வெளியே சொல்லக்கூடாது. போகணும். சொல்லக்கூடாது. யாராவது மேல போனா தலைவர் ரொம்ப ஏதாவது சொல்றாரு. அதாவது நம்ம உறுப்பினர்கள் அது நம்ம நண்பர் நெருக்கமான உறுப்பினர்கள் நன்றி. போயிட்டு கட்டாயம் போகணும். யாராவது ஒரு ஆளாவது போய் ஒரு மரியாதை பண்ணி சார் முந்தி அப்படித்தான் சார் முந்தி ஜெயராமன் தலைவரா இருக்கும்போது யாரும் இல்லாட்டா அந்த இன்னைக்கு போறாங்கடா அவங்க 2 பேரும் ஓடுறாங்க. மாவட்டமா இல்லையோ ஒரு அதாங்க மாநகரிலேயும் ஏன்னா மாநகரிலே தான் அவங்க உறுப்பினராக இருக்காங்க. ஆமா மாணவர்கள் அதனால அவர் கட்டாயம் போகணும். ஒரு ஆள் யாராவது ஒரு ஆள் ஆக்டிவா இருக்காரு போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க, போய் மரியாதை செலுத்தி வாங்க, அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. இதுதான் ஒரு நல்லா நமக்கு சங்கம் வளர்றதுக்கு ஆரோக்கியமாக இருக்கு. இது கொண்டு இந்த கூட்டத்திற்கு ஆரோக்கியமான கருத்துக்களை சொன்ன அனைவருக்கும் மாவட்ட மையத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.